ஹாய் வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து நீங்கள் ராகி சப்பாத்தியோ இல்லை நார்மல் சப்பாத்தியோ எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா கட் பண்ணிவிட்டு கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொத்து பரோட்டா மாதிரி கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து தேங்காய் எண்ணெய் எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் நார்மல் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்து கொஞ்சம் கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்குங்க. வெங்காயத்தில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து வெங்காயம் கடிப்படுறப்ப அந்த உப்பு லைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு வந்து லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், பாதி வதங்கினா போதும். இப்போ ஒரு 2 தக்காளி வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். தக்காளி வந்து ஒரு பாதி அளவுக்கு வந்து வதங்கட்டும். நம்ம மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி போடலை, போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து அந்த மசாலாவோட பச்சை வாசம் போனதும் கொஞ்சமாக சின்ன டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசம்லாம் போய் கொதிக்கிறதுக்காக. அடுப்பு வந்து ரொம்ப மீடியம்லேயே இருக்கட்டும். இப்போ இந்த அளவுக்கு வந்து கொதிச்சதும் அந்த மசாலாவும் கொஞ்சம் சைடில் அந்த தக்காளி வெங்காயத்தை சைடில் ஒதுக்கி விட்டு நடுவில் ஒரு 3லேருந்து 4 முட்டை, நான் இன்றைக்கி ஒரு 3 சப்பாத்தி மட்டும்தான் கொத்து சப்பாத்தி பண்ண போகிறேன். அதனால் 3 முட்டை ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் வந்து 4-5 முட்டை கூட ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஊற்றிக்கலாம். இது கூடயே வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அந்த மெஷர்மெண்ட்டில் இல்லை, கொஞ்சம் அதிகமாகவே வந்து பெப்பர் பவுடர் வந்து போட்டுக்குங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து தக்காளி வெங்காயம் அந்த மசாலா ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கிறது, முட்டை பெப்பர் எல்லாம் சேர்ந்து சூப்பராக வந்து அப்படியே நம்ம சப்பாத்தி சேர்க்காமே அப்படியே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு வந்து மீடியம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா வந்து முட்டை அடிப்பிடிச்சிரும். ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு வந்து அடுப்பு சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்பாத்தி அந்த முட்டை தக்காளி வெங்காயம் எல்லாம் சூப்பராக மிக்ஸ் ஆயிரும். உப்பு வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு வந்து போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் வேணும்னா போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு. நான் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து அடி பிடிக்காமல் இந்த அளவுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் வந்து உங்கள் இஷ்டம், போடுறதுனா போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் வந்து பச்சை வெங்காயம் மேலால் தூவிட்டிங்க அப்படின்னா நம்ம எடுத்து சாப்பிட்றப்ப அந்த வெங்காயம் கடிப்படுறப்ப ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் என்ன சப்பாத்தி பண்ணாலும் சரி இது மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். கறிவேப்பிலை சப்பாத்தியாக இருந்தாலும் ராகி சப்பாத்தியாக இருந்தாலும் மீதி இருந்தால் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.